எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூகுள் டிரைவ் மற்றும் JustCopy ஸ்கேனிங் ஆப் வழியாக ஒர்க்ஷீட் சமர்ப்பிப்பது எப்படி என்று 3 வழிமுறைகளாக கூறவுள்ளேன். முதலாக ஸ்கூலின் ஸ்டூடெண்ட்ஸின் ஒர்க்ஷீட் சமர்ப்பிப்பதற்கான ஃபோல்டரை உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம். முதலாவதாக உங்கள் ஸ்கூலின் கூகுள் டிரைவ் அக்கவுண்டில் லாகின் செய்யவும். பிறகு உங்கள் வகுப்பிற்கான தலைப்பை ஃபோல்டராக உருவாக்கிக் கொள்ளவும். அதன் பிறகு சப் ஃபோல்டரை உருவாக்கி அதனுள் ஸ்டூடெண்ட்ஸின் பெயரை சேர்க்க வேண்டும். இந்த ஃபோல்டருக்குள் பாடத்தலைப்புகளை சப் ஃபோல்டர் ஆக உருவாக்கி அதற்கு ஏற்றவரை வரிசை எண் கொடுத்து கொண்டால் ஸ்டூடெண்ட்ஸ் JustCopy ஆப் வழியாக ஸ்கேன் செய்து தங்களது ஒர்க்ஷீட் சமர்ப்பிப்பதற்கு எளிதாக இருக்கும். இதை ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் அனுமதி அளிக்க அவரின் பெயருக்கு அருகிலுள்ள 3 டாட்ஸை கிளிக் செய்யவும். பிறகு ஷேர் பட்டனை கிளிக் செய்து அவர்களின் ஜிமெயில் ஐடி கொடுக்கவும். அதன் பிறகு எடிட்டரை கிளிக் செய்யவும். நீங்கள் ஃபோல்டர் உருவாக்குவதற்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸின் சரியான ஜிமெயில் ஐடி பெற்றுக் கொண்டீர்களா என உறுதி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபோல்டரை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து பார்ப்போம். முதலில் மாணவர்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து JustCopy ஆப்பை டவுன்லோட் செய்து ஜிமெயில் ஐடி மூலமாகவோ அல்லது சைன் அப்போ செய்து கொள்ள வேண்டும். பிறகு பிரெஃபரன்ஸ் டேபில் இருப்பவற்றை உங்களுக்கு ஏற்றற்போல அமைக்கவும். அப்படி செய்தால்தான் நீங்கள் செய்யும் வேலை சரியான இடத்தில் போய் சேரும். பிறகு ஃபோல்டரில் கிளிக் செய்து ஃபைல் நேமை உங்கள் பெயராக மாற்றிக்கொண்டு PDF தேர்வை செய்து நோ டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டை தேர்வை செய்வோம். பிறகு டிராப் டவுன் மெனுவில் இருந்து கூகுள் டிரைவை தேர்வை செய்வோம். ஸ்டூடெண்ட்ஸின் ஜிமெயில் அக்கவுண்டில் லாகின் செய்த பிறகு ஷேர் வித் மீ ஐ தேர்வு செய்து ஓபன் கொடுக்கவும். அதில் உங்கள் பெயரை தேர்வை செய்து பின் ஓபன் ஐ கிளிக் செய்யவும். பிறகு சப்ஜெக்ட் தேர்வை செய்து டன் கொடுக்கவும். ஃபோல்டரின் தலைப்பு தானாக மாறுவதை பார்த்த பிறகு சேவை கிளிக் செய்வோம். இதேபோல் மற்ற பாடங்களுக்கும் செய்து கொள்ள வேண்டும். பாடங்களில் உள்ள எண்களும் நீங்கள் கொடுத்த எண்களும் ஒன்று போல் உள்ளது என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். ஸ்கேன் செய்வதற்கு கேமரா ஐகானை கிளிக் செய்யவும். டிஃபால்ட் ஆகி அது சிங்கிள் மோடில் இருக்கும். எல்லா பக்கங்களையும் ஒரே ஃபைலாக மாற்றுவதற்கு பேட்ச் மோடை கிளிக் செய்யவும். ஸ்கேன் செய்த பிறகு அதை மறுபரிசீலனை செய்து கொள்ளலாம். பிறகு வண்ணங்களை சரி செய்து சேவ் அல்லது ரீடேக் கொடுக்கவும். பிறகு சரியான எண் கொண்ட ஃபோல்டர் தேர்வை செய்து சேவ் செய்யவும். அது சரியான இடத்தில் உள்ளதா என்ன சரி பார்த்து கொண்டு சென்டை அழுத்தவும். அதை கிளிக் செய்து சேவ் ஆகி உள்ளதா என்ன பார்த்து கொள்ளவும். மூன்றாவதாக ஸ்கேன் காப்பீஸை ஸ்கூல் சரி பார்ப்பதற்கு பின்வரும் வழிமுறைகளை கடைபிடிக்கவும். ஸ்டூடெண்ட்ஸின் ஸ்கேன் காப்பீஸை கண்டுபிடிக்க ஸ்கூலின் கூகுள் டிரைவில் லாகின் செய்து கிளாஸ் ஃபோல்டரை தேர்வை செய்து பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோல்டர் மற்றும் சப்ஜெக்ட் ஃபோல்டரை தேர்வை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் ஒவ்வொரு ஃபைலும் பாடப்பெயர்களும் மாணவர்களின் பெயர்களும் பார்க்க முடியும். இத்துடன் இந்த காணொளி முடிவடைகிறது. பார்த்தமைக்கு நன்றி.